செலவு கிடைக்காது என்று சொல்லி அல்லாஹ் ஷீல் பண்ணிடுறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்கு. என்ன சொல்றான் தெரியுமா? 2 ஜும்மா விட்டாச்சு, 3வது ஜும்மாக்கு போறது, அப்புறமா 2 ஜும்மா விட்டாச்சு. இப்படியெல்லாம் தந்திரமாக அல்லாஹ்வுக்கு தந்திரம் செய்ய நினைக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாறு செய்வதெல்லாம் ஒரு லேசான முறையிலே கழிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்லிக்க வேண்டும். இதுல இன்னொரு படி உதாரணம் என்ன தெரியுமா? சில இடங்கள்ல நான் நபியா வந்திருக்கிறேன், இறைவனுடைய தூது எனக்கு வந்திருக்குது, நான் ஒரு முஜ்ஜிது, நான் தான் பெரிய அறிஞன் என்றெல்லாம் இன்றைக்கு வாலிபர்களுடைய விடயங்களை ஈமான்களை பறியெடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தந்திருக்கக்கூடிய மாபெரிய பொக்கிஷங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், ஏனைய இனங்களை விட ஏனைய படைப்புகளை விட அல்லாஹ் எங்களுக்கு பகுத்தறிவு என்ற ஒரு விடயத்தை தந்திருக்கிறான். அந்த பகுத்தறிவை வைத்துத்தான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கும் மறுமையிலே விமோசனம் வரக்கூடிய வழிமுறைகளையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தந்ததோடு மாத்திரமல்ல, அதற்குரிய வழிகாட்டலை அனைத்து விடயங்களுக்குமுடைய வழிகாட்டலாக அமையக்கூடிய நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு தந்திருக்கிறார். இதில் கவலையுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தேர்ந்தெடுத்த ஒரு நபி, எங்களுக்கெல்லாம் பாக்கியமாக தந்த நபி, அப்படியான நபியுடைய வாழ்க்கை முறை, அப்படியான நபியுடைய சொல் செயல்கள் இந்த காலத்துக்கு பொருந்தாது, நபியுடைய சொல்களிலே மாற்றம் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் நம்மவர்கள் கூடிவிட்டார்கள். ஆகவே அதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறானே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உள்ள முழுமையான விடயம் எங்களுக்கு தெரியாத காரணத்தினாலே தான், அவங்களை பற்றி சொல்லிய விடயங்களிலே நாம் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அறியாத காரணத்தினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில இப்படியான வார்த்தைகளையும் செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் கொஞ்சம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய காலம் 21வது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். 20 நூற்றாண்டு கழிஞ்சு 21வது நூற்றாண்டுல இருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிட்டாங்க, மதவாதிகளும் போயிட்டாங்க, அரசியல் தலைவர்களும் போயிட்டாங்க, புரட்சி தலைவர்களும் போய்விட்டாங்க. ஆனா எந்த தலைவரை பற்றி சொல்வதாக இருந்தாலும் அந்த தலைவர் செய்த பெரிய பெரிய வேலைகளைத்தான் சொல்லுவார்கள், பெரிய பெரிய வேலைகளைத்தான் வரலாறு ரீதியாக கூறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விடயமும் ரசூலுல்லாஹ் எப்படி சிரிச்சாங்க, இந்த நேரத்தில் சிரிச்சாங்க, எப்படி கோபப்பட்டாங்க, எப்படி நேரத்திலே கோபப்பட்டார்கள், அவங்களோட மடியில எத்தனை குழந்தைகள் இருந்திருக்கிறது, அதிலும் எத்தனை குழந்தைகள் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் என்பதை பற்றியுள்ள ஆணித்தரமான அருமையான சிறிய சிறிய விடயங்களும் அழகான முறையிலே பதியப்பட்ட ஒரு தலைவர் தான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சிறந்தவனாக இருக்கிறான், அவன் மகத்துவம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னால் 3 அடையாளங்களை சிறப்புமிக்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார். அவன் மகத்துவமானவன், சிறந்தவன், கண்ணியமானவன் என்பதற்கு 3 அடையாளங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது என்னவென்று சொன்னால், அவர் பிறக்கும் முன்பே அவருடைய வம்சாவளி மகத்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும். அவருடைய பிறக்கும் முன்பு அந்த மனிதருடைய அந்த சிறப்பு மிக்க மனிதருடைய வம்சாவளி இருக்கிறது, ரொம்ப சிறப்பாகவும் மகத்துவம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவது என்னவென்று சொன்னால், அவர் வாழக்கூடிய காலத்தில் மக்களால் போற்றப்படக்கூடியவராக நல்லவராக இருக்க வேண்டும். மூன்றாவது இந்த அமைப்புக்கு என்று சொன்னால், அவர் உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால அவருடைய அனைத்து விடயங்களும் மக்களால் பின்பற்றக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். இந்த 3 அம்சங்களும் நிறைந்த ஒருவரைத்தான் சமுதாயம் மகத்துவம் உள்ளதாக கருதும் என்ற கருத்தை சிறப்புமிக்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹ் பிறக்கும் வரைக்கும் அல்லாஹ் சகல ஏற்பாடுகளையும்
அழகான முறையிலே செய்து வைத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹ் பிறக்கும் வரைக்கும் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் அழகான முறையிலே செய்து வைத்திருக்கிறான். எங்களுக்கெல்லாம் தெரியும், யானைப்படை வருடத்தை நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானைப்படை நடந்த அந்த யுத்தம் நடந்த அந்த காலத்தில் பிறந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த காலத்தில் ஹிஜ்ரி கணக்கு கிடையாது, ஈசவி கணக்கு கிடையாது. அதனால ஒரு நிகழ்ச்சியை வச்சுத்தான் என்ன செய்வாங்க, வருடத்தை கணிப்பாங்க. என்ன நடந்தது என்று அந்த உதாரணமா ஒரு யுத்தம் நடந்துச்சு, இல்லது இவர் பிறந்தாரு இவர் மரணிச்சாரு, அதனுடைய 2வது ஆண்டு 3வது ஆண்டு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் அப்படித்தான் வருட கணக்கு கணிப்பார்கள். அந்த அமைப்பிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறப்பதற்கு சற்று முன்பதாக யானையுடைய அந்த படை அழிக்கப்பட்ட வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. இதெல்லாம் நாம வரலாறுல அறிஞ்சிருக்கிறோம். இதுல மகத்துவம் என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா, அந்த காலத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இன்ஜில் வேதம் கொடுக்கப்பட்ட மூதாதையர்கள், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட பரம்பரையில் உள்ளவர்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் சிலை வணக்கத்தை உடைய மக்களுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை சண்டைகள் வந்தால் அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா, அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்களுக்கு தான் கிடைக்கும். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி என்ற அளவுக்கு சொன்னால் குர்ஆன் சொல்லுகிறது, வகானு மின் கபுல் யஸ்தப்திஹூன அலல்லதீன கஃபரு. இந்த வேதக்காரர்களே செய்வாங்க, எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவியத்தா வெற்றியத்தா என்றெல்லாம் கேட்பார்கள். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா கொடுப்பான். இப்படி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம மன்சுர் அலைனா பின் நபியில் மபூஇ ஆகிரல் ஸமான். கடைசி காலத்தில் ஒரு நபியை அனுப்புறான் என்று சொல்லி நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த நபியுடைய பரக்கத்தை வைத்து கேட்கிறோம், எங்களுக்கு நீ உதவி செய்வாயா என்று அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதக்காரர்கள் இந்த சூழ்நிலையிலே கேட்பாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ஆனால் இந்த யானை படை இருக்கிறது, யானையுடைய அந்த மக்கள் யாரு, யமன் நாட்டை சேர்ந்த ஆபிரகாம் என்ற மன்னன் காபாவை உடைச்சா, அந்த மஸ்ஜிதை உடைச்சா, நம்ம நாட்டில் ஒரு பெரிய கோவிலை கட்டி மக்கள் எல்லாம் அங்கே வர வைக்கலாம் என்ற எண்ணத்தில் காபாவை உடைப்பதற்காக வேண்டி யானை படையை திரட்டினான். அல்லாஹுடைய மாளிகை இல்லையா, அல்லாஹ் பாதுகாத்தான். சிறிய சிறிய பறவைகளை கொண்டு சிறிய சிறிய கற்களை கொண்டு தன்னுடைய குதரத்தினால் அளித்த வரலாறை சூரத்துல் ஃபீலில ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறான். இதில் தத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த சமயத்தில் சண்டையிட்டவர்கள் அஹ்லுல் கிதாப் வேதக்காரர்கள். ஆனால் அவருடைய எதிர்த்தவர் யாரை எதிர்க்க போனாங்க, சிலை வணங்கிகளை எதிர்க்க போனாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா முன்னொரு காலத்திலே வேதக்காரர்களுக்கு வெற்றியை கொடுத்த ரப்பு இந்த சூழ்நிலையில இந்த யுத்தத்தில் யாருக்கு கொடுத்திருக்கிறான், சிலை வணக்கக்கூடிய அந்த குறைஷிகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய நியதியை மாற்றிருக்கிறான். ஏன், இந்த இடத்திலே தான் ரசூலுல்லாஹ் வரப்போறாங்க, இந்த இடத்திலே தான் ரசூலுல்லாஹ்வுடைய உதயம் ஆக போகிறது என்ற அமைப்புக்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா என்ன செய்திருக்கிறான், தன்னுடைய வளமையான நியதியை மாற்றிருப்பார் என்று சொன்னால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர்கள், நாம் எல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே தான் ஜம்சம் கிணறு தோண்டப்பட்டது. பின்னர் காலத்தில் அது தூந்து போயிடுச்சு, மூடப்பட்டு விட்டது. எங்க இருக்குது எப்படி என்று சொல்லி தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா முறையான அப்துல் முத்தலிப் அவருடைய காலத்திலே அவர்கள் கனவுல கண்டு அந்த ஜம்சம் தண்ணீரை தோண்டினார்கள், மக்களுக்கெல்லாம் விநியோகித்தார்கள். அந்த அவருடைய பொறுப்பே தான் இருந்தது. தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜம்சம் தண்ணீர் உலகமெல்லாம் எப்படி செல்லுகிறதோ, உலகமெல்லாம் அது கொண்டு செல்லப்படுகிறதோ, இதே மாதிரி தான் இந்த நாட்டிலே பிறக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான போதனை, அருமையான வழிமுறைகள் உலகமெல்லாம் சென்று மக்கள் வெற்றி அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே நியமித்து வைத்திருந்தான். அந்த அமைப்பிலே தான் ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டன் என்று சொல்லக்கூடிய அப்துல் முத்தலிபுடைய கனவில தென்பட்டு அவர்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா பொறுப்பாக வைத்தான் என்ற கருத்தை அருமையான முறையிலே அழகான முறையில் எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா அப்துல் முத்தலிப் பிறக்கின்ற பொழுது அவங்களுடைய முன்னேற்ற ரோமம் நரைச்சிருந்துச்சு, வெள்ளையா இருந்துச்சு. பொதுவாக இளம் உள்ளவர்களுக்கு இளமையானவர்களுக்கு ரோமம் பழுத்திருந்தா நாங்க என்ன சொல்லுவோம்,
இது இளநர போல விளங்குது அல்லது ஏதாவது ஒரு நோயினால நரைச்சிருக்கின்றலாம் சொல்லுவோம். ஆனால் அது அப்படி அல்ல. அதுக்கு ஷைபத்துல் ஹம்த் என்று சொல்றாங்க, புகழுக்குரிய நரை. அப்துல் முத்தலிப் பிறக்கின்ற பொழுது அவருடைய முன்னேற்றம் நரைத்திருந்தது. அந்த காலத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் வேதம் ஓதின மக்களிடத்திலே, தௌராத் ஜபூர் போன்ற வேதங்களை ஓதினிடத்தில் சகல விடயங்களை ஆலோசிக்கிறது வளமை இருந்துச்சு. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா அப்துல் முத்தலிப் பிறந்ததுக்கு பின்னால இப்படியான ஒரு நிலைமையில இருந்ததை அவருடைய தந்தையார் அப்துல் மனாப் என்ன செஞ்சார் என்று சொன்னா, அப்ப உள்ள மூத்த இடத்துல போய் கேட்டாங்க, என் மகன் பிறந்திருக்கிறாரு, அவருக்கு முன்னேற்றி ரோம நரைச்சிருக்குது, வெள்ளையா இருக்குது, என்ன காரணம் கேட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், அது என்ன காரணம் தெரியுமா, இவர் நீண்ட காலம் வாழுவார், அது மாத்திரமல்ல ஒரு பெரிய தலைவராக இவருடைய சந்ததியிலே தலைவர் தோன்றக்கூடியதாக அறிகுறிதான் அந்த நரைத்தவருடைய நிலைமை என்ற கருத்தை அப்படியான அந்த அறிஞர்கள் அந்த காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். ஷைபத்துல் ஹம்த். நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபியுடைய வருகைக்கு முன்னாலே சில நியதிகளை சில முறைகளை அல்லாஹ் ஆக்கிக் கொண்டே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தந்தை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 20 தவறுனா 25 வயசா இருக்கு. இளமையானவங்க, ரொம்ப அழகானவங்க, ரொம்பவுமே அமைதியானவங்க, அதிகம் பேச மாட்டாங்க, மக்களால் போலப்பட்டவங்க. ஆமினா நாயகை திருமணம் செய்தார்கள். திருமணம் செய்து இப்பொழுது ரசூலுல்லாஹ் ஆமினா நாயகத்தை வயிற்றில கற்பமா வந்துட்டாங்க. மதீனாவுக்கு தந்தையார் அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாங்க, போய் ஈச்சம்பழம் வாங்கிட்டு வாங்க. அந்த காலத்துல எதிரி பெண்ட பேர், மதீனாவுக்கு எதிரி பெண்ட பேர், அதை அனுப்பினாங்க. போய் வியாபாரத்துக்காக வேண்டி ஈச்சம்பழம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சென்றார்கள். ஈச்சம்பழம் கொள்முனை செய்தார்கள். மதீனாவிலிருந்து வெளிவர முன்பே எந்த விதமான நோயும் இல்லாமலே வஃபாத் ஆகிட்டார்கள். ஹார்ட் அட்டாக் இல்லை, கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, எந்த விதமான நோயுமே கிடையாது. அந்த இளம் வாலிபத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வயசு. தாய் என்ன செஞ்சாங்க, தந்தையாருடைய உறவினர்களை பார்க்க போய் கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த போய் அங்க எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு வர்ற சமயத்தில் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசுக்குள்ளதான் இருக்கு. அவர்கள் கூட எந்த நோயும் இல்லாமல் திடீரென வஃபாத் ஆகிவிட்டார்கள். அறிஞர்கள் தஃப்ஸீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவும் ஆமினா நாயகம் ரசூலுல்லாஹ்வை இந்த உலகத்திலே தந்துவிட்டு போகத்தான் வந்தார்கள் என்று எழுதுறார். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்படியான நியதிகளை அழகான முறையில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திலே தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஸாயிஸுல் குப்ரா என்ற ஒரு அருமையான கிரந்தம், அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அங்கங்களுடைய சிறப்புகளை எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அங்கங்களுடைய உறுப்புகளுடைய சிறப்புகளை எழுதுகிறார்கள். அதுல ஒரு இடத்துல எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஹுனைன் யுத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முஸ்லிம்களுடைய எதிரிகள் 12,000 பேர் இருக்கிறாங்க. 12,000 பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில ஒரு பிடி மண்ணை எடுத்தாங்க. அதுல கற்களும் இருந்தது. ஷாஹத்தில் வுஜூஹ், தோல்வியோடு செல்லட்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசி அடித்தார்கள். 12,000 பேர் கண்ணுக்குள்ளே அது விழுந்துச்சு. அது மாத்திரமல்ல, எழுதுகிறார்கள், அவர்களெல்லாம் தோல்வி கண்டு திரும்பி போற சமயத்தில் யாரோ அவர்களுக்கு பின்னாலே கல் அடித்துக் கொண்டே இருந்தார். அதுல இருந்த ஒருவர் இஸ்லாத்துல வந்தார். பின் ஒரு காலத்துல அவர் சொல்லுகிறார், நான் ஹுனைன் யுத்தத்தில் இருந்து தாயிபுக்கு சென்றேன், செல்லும் வரைக்கும் நான் அடி வாங்கிக் கொண்டே சென்றேன். எனக்கு பின்னால யாரோ கல்லால் அடித்துக் கொண்டே இருந்தார்கள், யார் என்பது தெரியாது. நான் அடி வாங்கிற நிலைமையிலே தான் தாய்பு நகரத்துக்கு சென்றேன் என்று சொல்லி அருமையான முறையில் எழுதுறாங்க. ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய கையுடைய சிறப்பு எழுதுறாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு கட்டத்தில் சுகம் இல்லாம போச்சு, ரொம்பவுமே வியாதியில இருந்தேன். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்து என் உடலில கையை வச்சு, அல்லாஹும்ம இஸ்மி சஅத், யா அல்லாஹ் சஅதுக்கு நீ சுவாசத்தை கொடுப்பாயா என்று துஆ செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சாங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைத்தார்கள், எனக்கு சுகம் கிடைத்து விட்டது. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக எந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் கையை வைத்து என்னுடைய சிவாபுக்காக வேண்டி துஆ செய்தார்களோ
அந்த இடம் தவிர மற்ற எல்லாம் சூடா இருந்துச்சு. கை வச்ச இடம் மட்டும் குளுமையாகவே இருந்து கொண்டிருந்தது. 30 வருடங்களுக்கு மேலாக குளுமையா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வராங்க. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அங்கமாக குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். ஒரு பெண்மணி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையுடைய முகத்தை பாருங்க, முகமெல்லாம் கெடி மாதிரி இருக்கு, ரொம்ப பருப்பமான கட்டிகள் இருக்குது, சமுதாயத்தில் பஜாருக்கு போக முடியல, 4 பேரோட பேச முடியல, ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுனி மின்னி சொன்னாங்க. கொஞ்சம் கிட்ட வாரீங்களா என்று கேட்டாங்க. அவங்க கிட்ட வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையினால் அவருடைய முகத்தை அழகான முறையை தடவினார்கள். அதோடு மறைந்தது மாத்திரமல்ல, அவருடைய முகம் முன்னையை விடவும் வெள்ளையாவிச்சு. அதனால அந்த சஹாபிக்கு பயால் என்று பேருக்கு, பயால் வெண்மையான சஹாபி என்ற பேரு அண்டையில இருந்து வந்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளுக்கெல்லாம் தந்த கடைசி வரைக்கும் மர்ம நாள் வரைக்கும் எவ்விதமான குறைபாடும் இல்லாமல் சந்தேகம் கொள்ள முடியாமல் தந்த நபியுடைய அருமையான சிறப்பு இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வராங்க. யா ரசூலல்லாஹ், இன்ன பினி லா யதகல்லமு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் பேசாம இருக்கிறாரு, பேசல, அவர் பேச முடியாது, என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையும் உதுனு மின்னி, கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை கிட்ட வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே கை வச்சு கொண்டு சொன்ன கேட்டார்கள். மன் அன, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. பேசாத அந்த பிள்ளை இடத்துல கேட்கிறாங்க, மன் அன, நான் யாரென்று கேட்கிறாங்க. அந்த பிள்ளை அழகான முறையை சொன்னது, இன்னக முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது என்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புள்ளை பேசுது இல்லையா அப்படின்னாங்க. பேசாத ஒரு பிள்ளை பேசுதே என்று சொன்னாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கையுடைய பரக்கத் என்று சொன்னால், அஸ்பா ஹத்தீமன் மின் ஹுத்பாய் குரைஷ், ஒரு காலத்தில் குறைஷ் குலத்திலேயே ஒரு சிறந்த பேச்சாளராக அவர் மாறினார் என்று சொல்லி என்ன செய்து தப்சீருடைய உலமாக்கள் அழகான முறையில் எழுதுறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு மகத்துவமான நபியை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனா நிலைமை என்ன தெரியுமா? இன்றைக்கு ஏதோ என்ன அறிவை பெற்றாங்களோ தெரியல, 2 புத்தகத்தை வாசிக்காங்களோ தெரியல, சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிமுறை இந்த காலத்துக்கு பொருந்தாது. இந்த அளவுக்கு வந்துருச்சு தெரியுமா? ஹதீஸ் இருக்குது, 3 ஜும்மா விட்டா அல்லாஹ் சீட் பண்ணிடுறான், இவனுக்கு எதுவுமே ஏறாது என்று சொல்லி, நலவு கிடைக்காது என்று சொல்லி அல்லாஹ் சீட் பண்ணிடுறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு. என்ன சொல்றான் தெரியுமா? 2 ஜும்மா விட்டாச்சு, 3வது ஜும்மாக்கு போறது, அப்புறமா 2 ஜும்மா விட்டாச்சு. இப்படியெல்லாம் தந்திரமாக அல்லாஹ்வுக்கு தந்திரம் செய்ய நினைக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாறு செய்வதெல்லாம் ஒரு லேசான முறையிலே கழிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்லிக்க வேண்டும். இதுல இன்னொரு பாடி உதாரணம் என்ன தெரியுமா? சில இடங்கள்ல நான் நபியா வந்திருக்கிறேன், இறைவனுடைய தூது எனக்கு வந்திருக்குது, நான் ஒரு முஜஜிது, நான் தான் பெரிய அறிஞன் என்றெல்லாம் இன்றைக்கு வாலிபர்களுடைய விடயங்களை ஈமான்களை பறியெடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை இருக்கிறோம். ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா தெளிவான முறையில் சொல்கிறான், அல்லாஹ் யஸ்தபி மினல் மலாயிகத்தி ரஜுலன் வ மினன் நாஸ், அல்லாஹ் நபிமார ரசூல்மார யாரென்று தெரிவு செய்யணுமோ அது அல்லாஹ் தெரிவு செஞ்சிட்டான். அல்லாஹு யஅலமு ஹைது யஜஅலு ரிசாலத்தஹு, யாருக்கு நபி பட்டத்தை கொடுக்கணும், யாருக்கு மார்க்கத்தை மாற்றணும் அமைக்கணுங்கிற விஷயம் எல்லாம் என்ன இருக்கு, அல்லாஹ் தெரிஞ்சு வச்சுட்டான். நீங்க நான் தான் அறிவாளி, ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல மாற்றம் செய்யணும், அது பொருந்தாது, இது பொருந்தாது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நடைபிடிக்க முடியாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு எவ்விதமான உரிமையும் கிடையாது. இவங்களெல்லாம் எதை ஆதாரமா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுமா? இவங்க செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, குல் இன்னமா அன பஷரன் மிதுலுக்கும், இங்க சொல்ற வார்த்தை என்ன? ரசூலுல்லாஹ் நம்மளை போல ஒரு சாதாரண நபிதாரேன்னு சொல்லி குர்ஆன் தான் சொல்லுது. ஆனா சாதாரண வார்த்தை இல்லைங்க. குல் இன்னமா அன பஷரன் மிதுலுக்கும், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், உங்களை போல மனிதர் என்று சொல்லுங்க, சாதாரண மனிதர் என்று அதுல குறிப்பிடல, இது நாங்களா ஏற்படுத்திக்கிட்டோம். இவங்களா போய் சொல்றாங்க, குல் இன்னமா அன பஷரன் மிதுலுக்கும், என்ன உங்களை போல ஒரு சாதாரண மனிதன் தானே என்று சொல்லு. ஆனா பின்னால உள்ளதை சொல்றது என்ன வருது? யூஹா இலைய, மனிதன் தான், ஆனா எனக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், வஹியை கொண்டு வந்திருக்கிறான்.
என்று அதை சொல்றல. எப்படி போல என்று சொன்னா ஃபவைலுல் லில் முஸல்லி குர்ஆன்ல வருது, தொழக்கூடிய ஆட்களுக்கு கேடுதான் என்று சொல்லி. அப்ப தொழுகிறது கூடாதா, தொலை போக கூடாதா? பின்னால வருது இல்லையா, யுராஊன அல்லாஹ் அல்லாஹ்வை பெருமைக்காக அப்படி தொழக்கூடியவர்கள் என்றெல்லாம் விளக்கம் வருகிறது. அதை சொல்வது கிடையாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், பள்ளிக்கு போக தேவையில்லை, உட்கார்ந்து மனசுல நினைச்சா போதும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துச்சு. இந்த நிலைமையிலே தான் இவங்க என்ன சொல்றாங்க, குல்லின்னமா அன பஷரும் மீது இருக்கும், அல்லாஹ்வே சொல்லுகிறானே உங்களை போல நபிதான், நபியை சொல்றாங்களே உங்களை போல மனிதர் தான் என்ற வார்த்தையை பாவிச்சு இந்த காலத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து வழிமுறை சொல் செயல் பொருந்தாது என்று சொல்லி இவரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த நம்மளை போல மனிதர் தான் அப்படி என்று சொல்லி வார்த்தை இருக்க இல்லையா, இது இன்றைக்கு நேரத்தில் எப்பொழுதெல்லாம் நபிமார்கள் வந்தார்களோ அன்றிலிருந்தே சொல்லப்பட்டுதான். அக்காலத்தில் நபிமார் வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக வந்து வருகின்ற பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, எங்களை போல 2 மனுஷர் தான் இவங்க, இவங்களையா நாங்க பின்பற்றுறது என்றெல்லாம் அந்த காலத்தில் கேட்டாங்க. மலக்கு, அதாவது ஒரு நபியை அனுப்புறாரு அல்லாஹ் மலக்கு அனுப்புறாரு, இது மனுஷன்ல இருந்தாலே அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்றான், வலவ் ஜஅல்னா மலக்கன், நம்ம ஒரு மலக்க அனுப்பினா மலக்கிற ரூபத்தில் வந்தா நீ கிட்ட வர மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயில் இருக்கிற சமயத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அங்க வந்தாங்க. அவங்களுடைய தனி ரூபத்திலே வந்தாங்க. இதை கண்ட உடனே பல தடவை கனவுல ரசூலுல்லாஹ் பார்த்திருந்தாலும் அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கம் வந்துச்சு. ஜம்மிலூனி யா ஹதீஜா, ஹதீஜா என்ன நீங்க போத்துங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட நிலைமை. நம்மளுக்கெல்லாம் ஒரு மலக்கு வந்தா எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் மலக்க பின்பற்றலுமா? அவர் சாப்பிடுறாரு இல்ல, திருமணம் முடிக்கிறாரு இல்ல, குடிக்கிறார் இல்ல, பஜாருக்கு போறாரு இல்ல, சொல்லுவாமா இல்லையா? ஆகவே மலக்கும் மனுஷராத்தான் வர வேண்டியிருக்கு. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அல்லாஹ்வுடைய கிருபையினால் மனித குலத்திலே இருந்து மகத்துவமான ஒரு நபி எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான். நம்முடைய அனைத்து விடயங்களிலும் இப்படித்தான் நடக்க வேண்டும், அதேதான் வெற்றி இருக்கிறது என்பதற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மனித குலத்திலிருந்து வந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுக்கு நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வஹியை அறிவிக்கிறான். நம்மளுக்கு யாராவுக்கு வஹி வருதா? அப்படி நபிமார்களுக்கு வஹி வரக்கூடிய மக்கள். அது மாத்திரமல்ல, நபிமார்கள் எல்லாம் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் நாங்க பாவத்தோடு சம்பந்தம் இருக்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுவோம். நபிமார்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அது மாத்திரமல்ல, நபிமார்களுக்கு மௌத்துல இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், யுஹய்யரூன பைனல் மௌத்தி வல் ஹயாத்தி. நாங்க மௌத்தாவறதா இல்லையா, மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிமா இடத்துல கேட்பாங்க, உங்களை உயிர் எடுக்கும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க எடுப்பதற்கு விருப்பமா இல்லையா? அவங்களுடைய முடிவு படிக்கத்தான் நடைபெறுகிறது. இது நபிமாருடைய வரலாறுல உள்ளது. அவை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பில் உள்ளது. யுஹய்யரூன பைனல் மௌத்தி வல் ஹயாத்தி, உயிரோடு வாழ போறீங்களா, இன்னும் கொஞ்சம் காலம் வாழ போறீங்களா, அல்ல இப்பொழுது மௌத்தா போறீங்களா என்பதனை அவர்களாகவே தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த விரிவுரையில ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க. அது மாத்திரமல்ல, எந்த இடத்திலே வஃபாத்தானார்களோ அந்த இடத்திலே தான் நபிமார்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இதுதான் நபிமாருடைய முறை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவர் அடக்கம் செய்யப்பட்டாலும் லா தஅகுலு துராப், நபிமார்களுடைய உடலை பூமி ஒருபோதுமே தீண்டாது, ஒரு பூமே அழிக்காது, அவருக்கு எந்த விதமான தங்கடமும் வராது என்பது நபிமாருடைய பண்பு. இதை வைத்து சிந்தனை செய்து பாருங்கள். நான் மார்க்கம் படித்திருக்கிறேன், எப்படியெல்லாம் படித்திருக்கிறேன், எனக்கு மார்க்கத்தை சொல்ல முடியும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வேற முறையெல்லாம் சொல்ல முடியும் என்று நாக்கூசாம சொல்லுகிறீர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், அஃபமன் யம்ஷி முக்கிப்பன் அலா வஜ்ஹி அஹ்தா அம்மன் யம்ஷி ஷபிய்யன் அலா ஸிராத்தி முஸ்தகீம். தாண்டோடித்தனமாக நடக்கக்கூடியவர் நல்லவர்களா, முகம் போன போக்கில் நடக்கக்கூடியவர் நல்லவர்களா என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு கைருல் மாக்கிரீன், நீங்க தந்திரமாக 2 ஜும்மாக்கு போக தேவையில்லை, ஒரு ஜும்மாக்கு போனா போதும். அதாவது ஆணும் பெண்ணும் இப்படி பத்துவா இப்படி வந்துன்னு சொன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் தனி அறையில தங்கினா
அது ஹலாலங்க, விரும்பித்தானே போறாங்க, தங்கலாம், இப்படியெல்லாம் வருவது. முழிச்ச நேரத்தில் சாறு செய்யலாம், இப்படியெல்லாம் அதாவது ஃபத்வா கொடுத்துக்கிட்டு மக்களுடைய தலையை கழுகிறார்கள். ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். அண்மைய காலத்திலே நடந்த விடயத்தை வைத்து சொல்லுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் ஈரான் நாட்டில் அஷேக் இமாம் ஹாதி என்று சொல்லி ஒருவர் மாட்டிக்கிட்டார். ஈரானிய மத தலைவர்கள் மாதிரி நீண்ட ஜுப்பா, அடர்ந்த தாடி, நீட்ட தாடி, பெரிய தலப்பா, பள்ளியிலே பிரச்சாரம் செய்திருக்கிறார், கூட்டு துவா செய்திருக்கிறார், மக்கள் மத்தியிலே பிரார்த்தனை நடத்திருக்கிறார், பலவிதமான பிரசங்களை நடத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருட காலங்கள் இதே நிலைமையில வந்துச்சு. கடைசியில பார்த்தா அவர் ஒரு இஸ்லாமியர் அல்ல, சைமன் என்ற பெயரில் வரக்கூடிய ஒரு உளவாளி. அந்த உளவாளி 15 வருஷமாக மக்களோடு மக்களாக வாலிபர்களை வடிகெடுத்து இப்படியான ஒரு சீரழிவை ஆக்கிற வரலாறை அண்மையில நாங்கள் படித்தோம். இன்றைக்கு நம்ம மத்தியில எத்தனை சைமன்கள் தெரியுதோ தெரியல, எத்தனை விடயங்கள் இருக்கிறதோ தெரியல. நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துபஅது தஜ்ஜாலூன கஸாபூன். உலகத்திலே கிட்டத்தட்ட 30 தஜ்ஜால்கள், பொய்யர்கள் தோன்றும் வரைக்கும் உலகம் அழிய மாட்டாது. குல்லுஹும் யஸ்அமூன அன்னஹும் ரசூலுல்லாஹ். எல்லாரும் சொல்லுவாங்க, 30 பேர் சொல்லுவாங்க, அப்படி விஞ்ஞான அறிவை சொல்லுவாங்க, நாங்களெல்லாம் நபி, நாங்களெல்லாம் முஜத்தி, எங்களை மஹதியை பற்றி தெரியும், அவர் அப்படி இவர் இப்படி, நாங்கள் எல்லாம் மத்தாரால படிச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் ஹதீஸ் பற்றி தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அடிக்கிறாங்களே. இப்படி 30 பேர் பிரஸ்தாபிக்க வரைக்கும் உலகம் அழியாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையை சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்திலே தான் எங்களை ஈமான பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஒரு பயான கேட்டுட்டு மறுபக்கம் போகாதீங்க, கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. திருப்பி உலகத்தில் நாங்க வர போறது இல்லை, கபூர்ல தனியத்தான் அடிக்க போறோம். ரசூலுல்லாஹ் காட்டி மா ரஅய்த ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ எப்படி நன்று வந்தா என்று கேட்கின்ற பொழுது உண்மையாகவே ரசூலுல்லாஹ்வுடைய பண்பும் பாசமும் உறுதியும் எங்களை தெரிவிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை நாவில உதிப்பாக்க சொல்வார், இவர்தான் எங்களை ரசூல், இவரைத்தான் பின்பற்றினோம், இவரைத்தான் முஹப்பத்து வைத்தோம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை அந்த தனியான கபூரில் அல்லாஹ் எங்களுக்கு தரும். இல்லை என்று சொன்னால் நாம் பலவிதமான வேதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியிருக்கு என்பதை இந்த நல்ல நேரத்திலே குறிப்பாக இளைஞர் மத்திய சொல்லி வைக்கிறேன். அல்லாஹுடைய கிருபையினால் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்கள், அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு அழகான முறையில ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பற்றி எழுதின இமாம்களுடைய வரலாறுகள், அவருடைய விரிவுரைகள் அழகா தெளிவாக இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்காக வேண்டி ஒன்று சொல்கிறேன். சில பேர் இமாம்களை பிடிக்காது. எப்படி என்று சொன்னால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்தில் அந்த நாட்டுடைய தலைவர் இஸ்லாத்துக்கு எதிரான சில கருத்துக்களை சொன்னார். அந்த சமயத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை எதிர்த்தாங்க. இது கூடாது, இஸ்லாத்துக்கு புறம்பான விஷயம் என்று பகிரங்கமா சொன்னாங்க. அதனால நடந்தது என்று சொன்னா இந்த காலத்தில் அது நடக்கலாம். உண்மையை சொன்னா சிறையில போட்டுறான், தண்டனை கொடுக்கிற நிலைமை பல நாடுகள்ல நடக்குதா இல்லையா? இஸ்லாமிய நாடுகள்ல நடக்குது. இதே மாதிரி தான் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கசையடி கொடுக்கணும் என்று சொல்லி கையையும் காலையை கட்டி வச்சு கசையடி கொடுக்கிறாங்க. கசையடி அடிக்கப்படுகிறது. இடுப்பில் ஒரே ஒரு சாரம் தான், அந்த சாரம் உடுத்திருக்கிறாங்க. அடிக்கின்ற பொழுது சாரனுடைய அந்த பெல்ட் கலந்துருச்சு. இப்ப சாரன் என்ன செய்யணும்? அந்த பெஜாமா கீழே உழணும். இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்ல, யா அல்லாஹ், உனக்காகவே நான் பாடுபட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் அன்போடு வாழ்ந்தவன், யா அல்லாஹ் என் அவுரத்தை வெளிப்படுத்தாது என்று சொல்லி சொன்னார்கள். அந்த சாரன் உழ வேண்டிய சாரன் அப்படியே நின்றுச்சு. அடிச்சவன் பயந்துட்டான். அரசருக்கு தூது போகுது, செய்தி போகுது, அவரை நிப்பாட்ட சொன்னாரு. பின்னாடி தண்டனை கொடுக்கப்படலை. இதே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சக்ராத் நேர கடைசி நேரம் தான் வஃபாத்தாக போவார் என்பது தெரியும். அந்த சமயத்தில் மாணவர்களை பார்த்து சொன்னாங்க, எனக்கு ஒதுவெடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி. மாணவர்கள் ஒதுவெடுத்தாங்க. ஒதுவெடுத்துக்கிட்டு காலையும் கழுவி விட்டாங்க. சொன்னார்கள், கால் இப்படி கழுவாதீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன, காலை குடைந்து கழுவ வேண்டும். நீங்க குடையல்லையே சும்மா கழுவிட்டீங்க இல்லையா, குடைந்து கழுவுங்க. கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் பின்பற்றின ஒருவராக ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். ஒதுவெடுத்து முடிஞ்சு வாசலுக்கு வர முந்தைய வஃபாத்தாகிட்டாங்க. நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அழகான முறையிலே விரிவான மார்க்கத்தை சிறப்பான முறையிலே விரிவு தந்த அருமையான இமாம்களுடைய கை விஷயங்கள் நம்ம கையில இருக்க தாண்டோடித்தனமா இதை பேசாதுங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
பனு நஜ்ஜார் கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் ரசூலுல்லாவோட கூட இருந்தான், வஹி எழுதினான். ஆனா ரசூலுல்லாவை கேவலமா தான் பேசுறான். நான் சொல்லத்தான் அவர் எழுதுறாரு, ரசூலுல்லாவுக்கு ஒண்ணும் தெரியா, அவரை சொல்லையெல்லாம் மாத்தணும் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான். கொஞ்ச நாள ரசூலுல்லா விட்டு போயிட்டான். ரசூலுல்லா ஒரு துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா தக்பல்ஹுல் அர்து, யா அல்லாஹ் பூமி கூட இவனை ஏற்றுக்கொள்ளான்னு சொன்னாங்க. பூமி கூட இவனை ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னாங்க. அல்லாஹுடைய நபி இல்லையா, சில காலங்கள் அவனை ஃபாத்தா விட்டான். பின்னாடி அவருடைய கூட்டத்தார் சேர்ந்து அவனை ஒரு குழியை தோண்டி புதைச்சாச்சு, மூடியாச்சு. மறுநாள் காலையில பார்த்தா சடலம் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாளும் அதே சமயம் தான், அதே நிகழ்ச்சி தான். இரண்டாவது நாள் அடக்கினாலும் மூணாம் நாள் தள்ளப்பட்டுருச்சு. இப்படி 3 திறங்கள் செய்யப்பட்டுச்சு. 3 திறமும் வெளியே வந்துருச்சு. கடைசியா முடிவு என்ன தெரியுமா? அந்த ஹாத்தமுன் நபியீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துஆ தான் இப்படி ஆக்கி விட்டு, ஆகவே இவர் அடக்கிறதுல வேலை இல்லை, போட்டுட்டு போ, மிருகங்க தின்னுட்டு போனா போட்டு. கண்ணியத்துக்குரியவர்களை உண்டே சொல்லி வைக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே விளையாடாதீங்க, சுன்னத்துல விளையாடாதீங்க, முஹப்பத்துல விளையாடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, வயோதிபம் இருக்கிறது, மௌத்து இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற உதவி கிடையாது. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த நபியை எங்களுக்கு ரஹ்மத்தாகவும் பாக்கியமாகவும் தந்தானோ அந்த நபியுடைய அருமையான முஹப்பத்தையும் சிறப்பான சுன்னத்துக்களையும் சிறப்பான முறையில பின்பற்றி அல்லாஹ்விடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் விமோசனம் பெற்ற நல்லவர்களே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இவனவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் ரஹ்மத்தித்தாக தந்த அந்த நபியுடைய வாழ்க்கையை சிறப்பான முறையிலே உள்ளன்போடு பின்பற்றிய நல்லவர்களிலே ஆக்கி வைப்பாயாக. அதே சூழலிலே உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா, கபிருளம் அந்த நியமத்தை தந்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய அருமையான பிள்ளைகளை சாலியான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா, அந்த அமைப்பிலே நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயா. எங்களை மறை ஹயாத்திலும் ஹயாத்துக்கு பின்னாலும் எங்களுக்காக அவனை கையேந்து துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான மக்களை ஆக்கி வைப்பாயா. ஃபித்னாக்களில் இருந்தும் மார்க்கத்துக்கு விரோதமான விடயங்களும் அவர்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களை இறுதி மூச்சை கலிமாவோட ஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. நாளை மர்ம நாளை ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் உன்னுடைய தில்லுகாவையும் பார்க்கக்கூடிய, அறியக்கூடிய, காணக்கூடிய அருமையான பாக்கியத்தை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.